முக்கிய அறிவிப்பை வெளியிடும் விஜய். விஜயுடைய மக்கள் சந்திப்பு பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில நடக்க போகுது. இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு போலீசார் அனுமதி வழங்கின நிலையில தாவேகாவினரும் தங்களுடைய பங்குக்கு பாதுகாப்பு, குடிநீர், மருத்துவம்னு அனைத்து விதமான சேவைகளையும் முழு மூச்சா செய்ய ஆயத்தமாகி வர்றாங்க. மக்கள் நம்மை நம்பி வாய்ப்பு கொடுத்தால் நாட்டை திருத்துவோம் அப்படின்ற முழக்கத்தோட களமிறங்குற விஜயுடைய பேச்சை கேட்க 25,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில அந்த பகுதியில 10 ஆம்புலன்ஸ்களும் 100 நர்ஸ்கள் அடங்கிய ஒரு சின்ன மருத்துவமனையும் அமைக்க இருக்கிறாங்களாம். இந்த நிலையில விஜய் அன்னைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட போறாராம். அதாவது 234 தொகுதிகளிலும் எந்த கட்சியோடையும் கூட்டணி சேராம தனித்து போட்டியிட போறதாக அறிவிக்க போறாராம். ஏன்னா தமிழ்நாட்டு மாற்றத்தை எதிர்பார்த்தும் முதல் முறை வாக்காளரும் இளைஞர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்னு முடிவில் இருக்கிறாங்களாம். அதே மாதிரி ஓட்டு போடுற வயசு இல்லாத சிறுமிகள், சிறுவர்கள் தங்களுடைய குடும்பத்தார விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அவர் தைரியமா தனித்து போட்டி அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனா ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா மட்டும்தான் அவரால் ஷைன் பண்ண முடியும்னு அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. வேலூர் மக்கள் கூட்டத்தில் இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.